நண்பர்களே, இவன் இங்கே. இன்று நாங்கள் 100 விதமான கருத்துக்களை முறியடிக்க போகிறோம். இந்த வீடியோவை முடிவுக்கு பார்க்கவும் பளிங்கோவில் பறந்து வானத்தில் போக முடியுமா என பார்க்க நான் பறக்கிறேன். உண்மையாக யாராவது எட்வர்டை பார்த்திருக்கிறாங்களா? இல்ல. அதுதான் நாங்கள் சோதிக்க போகும் முதல் கருத்து. நீருக்குள் சைக்கிள் ஓட்ட முடியாது. இல்ல, அது என் சைக்கிள். நண்பர்களே, சைக்கிள் ஓட்ட முடியுமானால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யவும். எப்படி நடக்குது? நீங்களால முடியுமா? நகர்வது சற்று கடினமாக இருக்கு. ஆம், அது இவ்வளவு மோசமாக இல்லை. மிதவை தட்டுவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது, ஆனா தண்ணீர் மிகவும் கடினமா தாக்குகிறது. வேகத்தை பாருங்கள். நானும் முயற்சிக்க ஆசையா இருக்கேன், ஆனா நனைஞ்சிராதேன்னு நினைக்கிறேன். அதனால அது எட்வர்டின் வேலையாகிடும். இந்த கருத்துக்கு முறியடிக்கப்பட்டது. நீருக்குள்ள சைக்கிள் ஓட்ட முடியும். நல்ல வேலை எட்வர்ட். அடுத்த கருத்துக்கு செல்லலாம். நான் ஒரு கருத்தை கேட்டேன். வீடியோவை பார்க்கும்போது சேனலுக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்கிறது. அதை தவறாக நிரூபிக்கலாம். அதை செய்யலாம். இப்பொழுது பதிவு செய்யுங்கள். ஒரு கிண்ணத்தை தலையில வச்சு தண்ணீரின் அடியில நடந்து கொண்டு இப்படித்தான் சுவாசிக்கலாம், நீர்ல சுவாசிக்கலாம். இதை பரிசோதிக்கலாம். எட்வர்ட், தயாராக இருக்கிறாயா? இது நல்லது, ஆனால் நீருக்குள் சென்றால் காதுகளில் வலி தருகிறது. நான் உனக்கு ஒரு தூக்கு தள்ளு கொடுக்கட்டுமா? அவர் நீருக்குள். பாருங்கள், அவர் சுவாசிக்கிறார். நீங்க சுவாசிக்க முடியுமா? இது ஒரு பைத்தியம் கொண்ட கருத்து, ஆனால் மிக அழகாக உள்ளது. கருத்து உறுதிப்படுத்தப்பட்டது. அடுத்த கருத்துக்கு, நீங்கள் காகிதத்தை 7 மடங்கில் மேல் மடிக்க முடியாது. 1, 2 மடிக்கலாம். இது ஏற்கனவே மிகவும் தடிமனாக உள்ளது. அது 3. இது எவ்வளவு? இப்போது இது எனக்கு 4வது மடிப்பாகும். நான் அதை 5, 6, 7 மடிப்புகளில் மேல் செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். நான் 7 மடிப்பை கூட செய்ய முடியல. இது எனக்கே ரொம்ப கஷ்டம். கருத்து உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. நானும் கூட. ஆனா நான் நினைக்கிறேன் காகிதம் மிக சிறியதாக இருக்கிறது. அதனால பெரிய காகிதத்துல முயற்சிப்போம். என்னுடன் வாருங்கள். இந்த பெரிய காகிதத்துல முயற்சிப்போம். இதை மடிக்க எவ்வளவு மடிப்புகள் எடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் 7 மடிப்பு வராது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் திரவம் பெரியதாக உள்ளது. இது 2வது மடிப்பு ஆகும். நான் இன்னும் இதை மிகவும் மெல்லியதாக நினைக்கிறேன். அதனால ஆம், இது மிகவும் மெல்லியதாக உள்ளது. இது 3வது மடிப்பு மட்டும். சரி, 4வது மடிப்பு முயற்சிப்போம். சரி, இது 5வது மடிப்பு. இது ரொம்ப தடிமனாகிறது. 5வது மடிப்பு மட்டும். வாய்ப்பு இருக்கு. இதை இப்படி இழுத்து எடுத்துக்கலாம். இது 7 மடிப்பு. இது மிகவும் தடிமனாக உள்ளது. நாம இன்னொரு மடிப்பு செய்ய முடியுமான்னு பாப்போம். நீங்க மாதிரியா செய்ய முடிஞ்சு? ஐயோ. சரி, இது நடக்கிறது. அனைவரும் அமைதியாக இருங்கள். ஆம், இது உண்மை. கருத்து முறியடிக்கப்பட்டது அதிகாரப்பூர்வமாக. அடுத்த கருத்துக்கு, ஒரு பெரிய காகித பெட்டியில ஒரு மனிதனை வச்சு வெளியே தள்ள முடியாது, வெளியே வர முடியாது என்று சொல்லுகிறாங்க. அதனால நான் வெளியில வந்து பகுதியை கிழிக்கலாம் என்று நினைக்கிறேன். அது பத்தி நாங்க பாப்போம். மிக எளிதாக கேள்கிறது. பின்பகுதியை தேய்க்கவும். சரியாக, குத்துச்சண்டை கையுறை. நான் உள்ளே சென்று இது எப்படி திரிகிறது என பார்ப்போம். உள்ள போங்க. 3, 2, 1 செல். இறுதியாக நான் செய்தேன். இது ரொம்பவும் கடினமானது. இதனால இந்த கருத்து முறியடிக்கப்பட்டது. இப்போது அடுத்த கருத்துக்கு செல்லலாம். அதனால அடுத்த கருத்துக்கு, நீங்கள் தலைமுடி உலர்த்தி மூலம் முட்டையை கண்டுபிடிக்கலாம். அதனால இங்கே ஒரு முட்டையை உடைத்துக் கொள்வோம். இது வேலை செய்கிறதா? நான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறேன். நேர்மையாக இது வேலை செய்யாது என்று நான் நினைக்கிறேன். இது ரொம்ப சரியாக வேலை செய்யல. எனக்கு ஒரு நல்ல விருப்பம் உள்ளது. சரி, உங்க விருப்பம் என்ன? சரி, பார்ப்போம். இது மிகவும் சூடான கட்டுமான விசிறி. இது உதவ வேண்டும், ஆனால் இது கொஞ்சம் நேரமாகும். இது உண்மையாகவே வேலை செய்கிறது. மிக நல்லது இல்லையா? ஆம், இது இப்படியாக வேலை செய்யும் என்று எனக்கு தெரியாது. இது சிறந்தது இல்லை, ஆனால் இது சாப்பிடக்கூடியது. இது உண்மையில சாப்பிடக்கூடியதா? இல்ல. நன்றா, இதோ உங்கள் முட்டை. நீங்கள் அதை சாப்பிட விரும்புகிறீர்களா? இல்ல, நான் நல்லதா இருக்கேன். நான் அதை 50-50 என்று நினைக்கிறேன். நீங்கள் அதை நீண்ட நேரம் சமைக்கும் போது அது முழுவதும் வேகவிடும், ஆனால் இப்போது இல்லை.
நீங்கள் சில எண்ணெய் தேவைப்படும். அடுத்த கருத்துக்கு சில பாத்திரங்களும் சில சோடா. நீங்கள் பாத்திரத்தில் சோடாவை போடுகிறீர்கள். இதிலிருந்து கரமல் செய்யலாம். இது சூடாகும் போது மிகவும் உறுதியாக மாறுகிறது. இதுல நிறைய சர்க்கரை உள்ளது, எனவே இது சாத்தியம் என நினைக்கிறேன். எனவே எனக்கு கோலா உள்ளது. எனக்கு கோக் கூட உள்ளது. எனக்கு ஸ்ப்ரைட் உள்ளது. எனக்கு ஃபாண்டா உள்ளது. கிராமியல் உண்மையாக இருந்தால் அது ஆரஞ்சு சுவையோட இருக்கும் என நான் நினைக்கிறேன். தயாரா நண்பர்களே? சரி, கொஞ்சம் மேல் கொதிக்குது போல இருக்கு. இது கொதிக்க போகிறது அல்லது ஏதேனும் ஒன்று. சரி, அனைவரும் உங்கள் பாத்திரங்களை வையுங்கள். உண்மையாக கிராமில் செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். கொஞ்சம் காத்திருப்போம். இது உண்மையில கிராமில் போன்ற வாசனை வருகிறது. சிறிது நேரத்துக்கு அப்புறம் உண்மையில கொஞ்சம் கிராமில் இருக்கிறது. உண்மையில இது ஸ்ப்ரைட் திரவம் ஆவியாகிவிட்டது மற்றும் சர்க்கரை இன்னும் இருக்கிறது. மிகவும் சூப்பர். எனது வரிசையில் இது சற்று சரி, ஆனால் இது இன்னும் மிகவும் திரவமாக உள்ளது. அதன் காரணம் அதுல சர்க்கரை இல்ல. சர்க்கரை இல்லாம கிராமில் இல்ல, எனவே அது வெறும் ஆவியாகிவிட்டது. எனது விஷயம் நல்லா போய் கொண்டிருக்கிறது என நினைக்கிறேன், உங்களுடையதை போலவே. இந்த மித்தியை உறுதிப்படுத்தப்பட்டது. அடுத்த ஒன்றுக்கு செல்லலாம். சரி, அடுத்த மித்தியை நாம் எடுக்கும் போது ஒரு கப்பில் தண்ணீர் நிரப்பி அந்த மெழுகுவர்த்தியை ஒளிரச் செய்யும் போது மெழுகுவர்த்தியின் மீது ஒரு கண்ணாடியை வைத்தால் தண்ணீர் கண்ணாடியின் உள்ளே செல்லும். இது எப்படி வேலை செய்கிறது? என்ன? எனக்கு வாழ்வில் முதன்முறையாக முயற்சிக்கிறேன். தண்ணீர் உண்மையில் மேலே செல்கிறது. வாவ். ஆனால் அது மிக மெதுவாக செல்கிறது. சரி, நானும் முயற்சிக்கிறேன். ஓ என் கடவுளே, இது ரொம்பவே சந்தோஷம் அளிக்கிறது. ஆமாம், நல்லா இருக்கு பாருங்க. இந்த மித்தியை உண்மையாச்சு. மரம் மேல் உள்ள முட்டைகளில் நடக்கலாம், அவை உடைக்கப்படாது என்று நான் கேட்டேன். ஒரு பாதையை வைத்திருக்கிறோம், இது உடைக்கப்படும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே? இது வேலை செய்யுமா அல்லது வேலை செய்யாது? எனக்கு இது உடையாது என்று நினைக்கிறேன், ஏனெனில் முந்தையது போல அது உடையாது என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், நான் கூட இது உடையாது என்று நினைக்கிறேன். அது உடையுமா இல்லையா எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் பயப்படுகிறேன். ஒரு அடியா போடு. ஆம் ஆமாம், நட. நான் முட்டைகளில் நடக்கிறேன், அவை உடைக்கப்படவில்லை. ஓ ஆம், நீங்கள் உண்மையாக முட்டைகளில் நடக்க முடியும், அவை உடைக்கப்படாது. நான் முடிவில் இப்படி செஞ்சதால் தான் அவை உடைந்ததாக நினைக்கிறேன். இந்த மித்தியை உறுதிப்படுத்தப்பட்டது. உண்மையாக முட்டைகளில நடக்க முடியும். அடுத்த மித்தியைக்கு செல்வோம். அடுத்த மித்தியைக்கு நமக்கு ஸ்லைம்கள் உள்ளன. அவை சாதாரண அளவை விட 10 மடங்கு பெரியதாக வளர முடியும். இது அருவருப்பாக உள்ளது. இதற்கு பிறகு நான் என் கைகளை சுத்தம் செய்கிறேன். 2 பக்கங்களை பிடிங்க, அப்புறம் இப்படி இழுத்து பாரு, அப்பதான் உங்களுக்கு அந்த திறமை வரும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இது பெரியதாக இல்லை என நினைக்கிறேன். நான் இந்த சிறிய ரோஜாவை செய்தேன், இது வேலை செய்யவில்லை நண்பர்களே, அது வளரவில்லை. ஆமாம், இது வேலை செய்யவில்லை, எனவே மித்தியை உடைக்கப்பட்டது. அடுத்த மித்தியைக்கு நீங்க மற்றொரு பானை கொண்டு பானை திறக்கலாம். 3 2 1 போ. ஆமாம், நான் அதை திறந்துட்டேன். நீங்க அதை பண்ணிட்டீங்க. ஓ என் கடவுளே, நான் செய்து விட்டேன். நான் இன்னும் எப்படி இதை செய்யறதுன்னு தெரியல. ஆமாம், நான் இதை உணர்கிறேன். ஓ, என்னை பொறுத்தவரை இப்ப இங்கே கொஞ்சம் திரவம் உள்ளது. இந்த மித்தியை சிறிது திறமை தேவைப்படுகிறது, ஆனால் இது உறுதிப்படுத்தப்பட்டது. ஐவன், நீங்கள் நமக்கு வழங்கிய இந்த மதிய உணவு மிகவும் விசித்திரமானது. கவலைப்படாதீர்கள், இது மதிய உணவு அல்ல, இது அடுத்த மித்தியை. உங்கள் வாயில் இந்த பிரெட் துண்டு வைத்தால் ஒரு வெங்காயம் மற்றும் உங்கள் கண்கள் கிழிக்கப்படாது. எனவே நீங்கள் இதை முயற்சிக்க விரும்புகிறீர்கள். பிரெட் இல்லாமல் அதை செய்பவரே வென்றவர். கல் காகிதம் கத்தி அடிக்க, கல் காகிதம் கத்தி அடிக்க. அவர் வென்றார். அவர் பிரெட் இல்லாமல் அதை செய்கிறார். நான் பிரெட்டுடன் அதை செய்ய வேண்டும். பார்ப்போம். நான் ஒரு வெங்காயத்தை வெட்டுவேன். என் கண்கள் ஏற்கனவே வெந்நீர் வருகிறது. இது எனக்கு ரொம்பவே கண்ணீர் வர வைக்கும். எனக்கு முடிந்த அளவுக்கு வெட்டி பார்க்கிறேன். நேரம் வீணாக்காமல் வெட்டி விடலாமா? இது எப்படி இருக்கு? உண்மையா? உனக்கு கண்ணீர் வரலையா? இது உண்மையில வேலை செய்கிறது. இது வாழ்க்கை ஹேக். இது உண்மையில் வேலை செய்கிறது. இது வேலை செய்தது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ஆமா, நீங்கள் சமைத்தால் நீங்கள் ஒரு வெங்காயத்தை வெட்ட வேண்டும். மித்தியை உறுதிப்படுத்தப்பட்டது. அடுத்த மித்தியைக்கு அவர்கள் உங்கள் கையில முட்டையை உடைக்க முடியாது என்று கூறுகிறார்கள். இது சாத்தியமற்றது. எட்வர்ட், முதலில் நீ செல். முடிந்தவரை அதை அழுத்த முயற்சி செய். இவ்வாறு இது மிகவும் கடினம். இது உடைக்கப்படவில்லை. அதை உடைக்க முயற்சிக்கவும். சரி, நீங்கள் மிகவும் கடினமாக முயற்சித்தீர்கள் நினைக்கிறேன். நீங்கள் அதை செய்ய முடியும். ஓ என் கடவுளே, இது சாத்தியமற்றது. கடவுள், இது மிகவும் கடினம். இது சாத்தியமற்றது.
இல்ல ஒரு கை. இல்லை, இது சாத்தியமற்றது. இது ஒரு உண்மையான முட்டை. எதுக்காக முட்டை இவ்வளவு கடினமாக உள்ளது? சாதாரண முட்டை இவ்வளவு கடினமாக இருப்பதில்லை. அடுத்த மித்கதைக்காக சிலர் சொல்றார்கள் கொக்கில் விட்டமின் சி சேர்த்தால் அது லாப்கரமாக மாறும். அது உண்மையான கோக். ஆகவே 1 2 3. அது கூப்பை வர ஆரம்பிக்கிறது, விட்டமின் மேலே வரும், ஆனா இன்னும் லாபகரமாக ஆகல. அதை குலுக்கி பார்க்கலாம். ஐயோ, பாத்தீங்களா? எதுவும் நடக்கவில்லை நண்பர்களே. இந்த மித்கதை வேலை செய்யாது என்று நான் நினைக்கிறேன். லாபகரமாக மாற முயற்சி கூட செய்வதில்லை. இந்த மித்கதை சிதறியது. அடுத்த மித்கதை. எட்வர்ட், நீங்க முடி சுருள் இரும்பை பயன்படுத்தி பாப்கார்ன் செய்யலாம் என்று நான் சொன்னா என்ன? அது உண்மையாகவே சூடாக இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்கிறது. எனவே சில விதைகளை எடுத்துக்கொள்கிறேன். சரி, இங்கே ஒன்று கிடைத்தது. அது விழுகிறது. சரி, 2 விதைகள் கிடைச்சது. மீண்டும் முயற்சி பண்றோம். சரி, 2 விதைகள் கிடைச்சது. இப்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். சில விஷயங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்கின்றன. ஓ, ஒன்று விழுந்தது. சரி, இதை காத்திருக்கிறோம். வாருங்கள். 20,000 ஆண்டுகள் பின்னர் இது வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு தோணுகிறது. மித்கதை சிதறியது. நாங்கள் ரொம்ப அதிக நேரம் காத்திருந்தோம். இது வேலை செய்யல. இவான், என் முடி உபகரணங்களை கெடுக்காதீர்கள். என் முடியை ஸ்டைல் செய்ய எந்த விதமானதும் இல்லை. உண்மையில எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. உங்களை இழுத்து பழுதான முடி பற்றி உதவுவது எப்படி? இது மற்றொரு மித்கதை. சிலர் சொல்கிறார்கள் உங்கள் தந்து வேலை உபகரணத்தை பயன்படுத்தி நீங்கள் உண்மையாகவே இழுத்து பழுதான முடியை சரி செய்து நேர்கோடு முடியாக மாற்ற முடியும். சரி செய்யறதுனா என்ன? நான் என் முடிய ரொம்ப பிடிக்கும். இது வேலை செய்யாதுன்னு நம்புறேன். அது முக்கியமல்ல. அதனால முயற்சிப்போம். இது போல் அதை வச்சு விடுங்கள். இல்ல, இது போல செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பின்னர் இது போல. சரி, அது வேலை செய்கிறதா? அது கொஞ்சம் வேலை செய்கிறது. எனினும் இது இப்பொழுது சிறந்த மனம் உள்ளது. என்ன நீங்கள் என்ன சொல்றீங்க? அது கொஞ்சம் வேலை செய்கிறது. மித்கதை சிதறியது என்று யாரேனும் நினைத்தால் உங்கள் கையை உயர்த்துங்கள். நான் கூட பார்க்க முடியாது. நான் சொல்வேன் சிதறியது. மித்கதை சிதறியது. என்ன நடந்தது? நான் எழுந்து வர முடியவே முடியல. ஓ, நான் அறிந்தேன். ஒரு மித்கதை உள்ளது. நீங்கள் தரையில் உட்கார்ந்தால் உங்கள் கால் இணைத்துக் கொண்டு பின்பு ஒருவரை ஒருவர் இழுக்க வேண்டும். பின்னர் நீங்கள் எழுந்து நிற்க முடியும். 3 2 1 கிட்டத்தட்ட. மீண்டும் முயற்சிப்போம். 3 2 1. இல்ல, அது சாத்தியமல்ல. இவான், எனக்கு ரொம்ப பசிக்குது அந்த கடைசி மித்கதையாலேயே. பரவாயில்ல. அடுத்த மித்கதை இங்கே இருக்கு. சொல்லறாங்க தர்பூசணி மேல சர்க்கரை போட்டா வெள்ளரிக்காய் மாதிரி சுவை வரும். நீ முயற்சி பண்ணிக்கணுமா? ஆம், நான் முயற்சிக்கிறேன். இப்ப செல்லலாம். இதை தொடங்குவோம். சரி சரி சரி, உங்க வாயை திறக்கவும். சாப்பிடுங்க. ஒரு துண்டு பறி எப்படி சுவையா இருக்கு பாரு. அறுவராக நீங்கள் கமலிக்காய் விரும்புகிறீர்களா? இப்போது 2வது பொருள். ஓ, நல்லது. ஆஃபிஷியலா வெள்ளரிக்காய் தர்பூசணி மாதிரி சுவை இல்ல. மித்கதை சிதறியது. அடுத்த மித்கதை. இப்போது இன்றைய மிக வித்தியாசமான மித்கதை. நீங்கள் ஊதி பெரிதாக்கக்கூடிய பிளமிங்கோ மீது பறக்க முடியுமா? இங்கே என்ன உள்ளது அப்படின்னு பாருங்கள். எங்களிடம் 12 ஹீலியம் டேங்குகள் உள்ளன. நிறைய ஹீலியம் இருந்தால் அது வேலை செய்யலாம். பார்ப்போம். எட்வர்ட், பிளமிங்கோவை கொண்டு வாருங்கள். சரி, இதுவே பிளமிங்கோ. ஆனால் ஹீலியம் என்றால் என்ன? நீங்க அறியல ஹீலியம்னா என்ன? சரி, நான் விளக்குகிறேன். இங்கே ஒரு ப்ளூன் உள்ளது. கொஞ்சம் ஹீலியம் உடன் ஊதி பெரிதாக்கப்பட்டது. இப்போது மாயத்திற்காக. போங்க வாங்க வேலை ஆரம்பிக்கலாம். ஓ மை காட், எனக்கு ஒரு முறை முயற்சி பண்ணணும். ஹீலியம் என்ன செய்கிறது என்பதற்கு அது காற்றை விட எடை குறைவானது. உங்கள் குரலை இப்படி உருவாக்குகிறது. வணக்கம். ஓ என் கடவுளே. நண்பர்களே, வேலைக்கு செல்லுவோம். சரி, இதை இங்கே எடுத்துக்கொள்ளுங்கள் முழுமையான விஷயத்திற்கு. அட, நீங்க வந்து அங்க என்ன பண்றீங்க? பசங்க இதை கையாளும்.
சரி, அது நல்லது. ஆனால் அது பறக்கவில்லை. காத்திருங்கள். உண்மையிலே பலூன்களை பயன்படுத்தி அதை மேம்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் ஹீலியத்தால் நிரப்பிய சில பலூன்களையும் கொண்டிருக்கிறேன். இது பிளமிங்கோவை உயர்த்துவதற்கு காரணமாக இருக்கும். மிகவும் பலூன்கள் மற்றும் அவை அனைத்தும் ஹீலியத்தால் நிரப்பப்பட்டுள்ளன. இங்கே பலூன்கள் உள்ளன. சில எடுத்துக்கொள்ளுங்கள். அனைவரும் ஒரு பலூனை பெறுகிறார்கள். பின்னர் அவற்றை பிளமிங்கோவிற்கு கட்டி பறக்க முயற்சிக்கிறோம். இது வேலை செய்கிறது என்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்தால் இதை இவ்வாறு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அதை விடுகிறேன். இது மிகவும் மெல்ல அசைகிறது. நம்ம 3 அல்லது 4 மடங்கு கூடுதல் பலூன்கள் பயன்படுத்தினால் அது உண்மையில பறக்கும் என்று நினைக்கிறேன். அரையோ இவான், திரும்ப வா. நீ எப்படி தரையிறங்க போற? நான் பறக்கிறேன். நான் காத்துல இருக்கிறேன். நான் இதை முயற்சி செஞ்சேன். இது வேலை செய்யல. இந்த மாயை முறியடிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான பலூன்களை பயன்படுத்தி ஒரு பிளமிங்கோவை பயன்படுத்தி பறக்க முடியாது. சரி, நாங்கள் ரொம்பவும் முயற்சி செஞ்சோம். அதனால் அதுவே வீடியோவுக்கு போதும். பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தவும் பகிரவும். என் புதிய வீடியோக்களை தவறவிடாதீர்கள். இன்று பலவிதமான மாயைகளை முறியடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். குட் பை.